வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைக்கு கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள். பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வாசித்து பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வசனம் ஒன்றுமே புரியாது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிறதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் வியந்து பார்ப்பீர்கள். கவனியுங்கள். முதலாக சூலமித்தி மரியாதையாக அழைக்கப்படுகிறார். ஒரு கௌரவமான முறையில் அவள் அழைக்கப்படுகிறார். வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இவர் யாருன்னு தானே கொடுத்துருக்கிறது. இது பெண்பாலா, ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உன்னத பாடல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதற்கான விடை இருக்கிறது. உன்னத பாடல்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, பாருங்க, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், போதும், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலிருந்து வருகிறவர், நேசரோடு கூட வருகிறவர், நேசருடைய அந்த பெரிய ஒரு ரதத்தில் வருகிற ஒரு ஆள் யார் என்று சொல்லி அங்கு மரியாதையாக சூலமித்தியை அழைக்கிறார்கள். யார் இது, இப்படி பிரம்மாண்டமாக வருகிறார்களே என்று சொல்லி அங்கு அழைக்கிறார்கள். கவனியுங்கள். சூலமித்தி நம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சூலமித்தி சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் என்று சொல்லுகிறார். வெயில் என் மேல் பட்டது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவ இப்போ ஆச்சரியத்தக்க விதத்தில் பார்க்கப்படுகிறார். யார் அது வர்றது? இவ்வளவு பிரம்மாண்டமாக வராங்களே, இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தக்க விதமாக அங்கு சூலமித்தியை பார்க்கிறார்கள். சூலமித்தி அவ்வளவு பிரம்மாண்டமாக வருகிறாள். சூலமித்தியை அவ்வளவு பிரம்மாண்டமாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அங்கே வனாந்தரத்திலிருந்து அவளை கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் சிந்தித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவளை எந்த விதத்தில் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அழைத்து வருகிறார். அவளே சொல்கிறான், நான் கருப்பாக இருக்கிறேன், வெயில் என் மேலே பட்டது, என்னுடைய சரீரம், என்னுடைய ரூபம் அழகானது அல்ல, என்னுடைய காரியங்கள் நான் முன்னே இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அவளை ஆண்டவர் அழைத்து வரும்போது அவளை பார்க்கிறார்கள். யார் இவர், யார் இவங்க, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக வராங்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் வராங்களே என்று சொல்லி அங்கு அவளை பார்த்து வியந்து போகிற ஒரு காரியத்தை அங்கு அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் முதல்ல எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது ஒரு மணப்பெண்ணினுடைய ஊர்வலத்தை அது வெளிப்படுத்துகிறது. மணப்பெண், அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணப்பெண்ணினுடைய ஒரு ஊர்வலத்தை அது காட்சிப்படுத்துகிறது என்கிறதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாண ஊர்வலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணப்பெண்ணை ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருகிற காட்சியை அப்படியே உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தான் சூலமித்தியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். சூலமித்தியை அழைத்து கொண்டு வரும்போது அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான முறையில் அங்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்த ஒவ்வொருவரும் சொல்லுகிறாங்க, யாருங்க இது, இப்படி வராங்க, இவ்வளவு பிரம்மாண்டமாக வராங்க, இவ்வளவு அழகாக வராங்க, யார் இது என்று சொல்லி அவளை வியந்து பார்க்கிறார்கள். மரியாதையோடு அவளை அழைக்கிறார்கள். கவனிங்க, இன்னொரு காரியத்தை அங்கே நீங்கள் கவனித்து பார்க்கணும். வனாந்திரம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலேருந்து வரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ராஜ அரண்மனையிலிருந்து வந்தா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் வனாந்திரத்திலிருந்து அவள் வருகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் எகிப்தை குறிக்கிறது. வனாந்திரம் எகிப்தை குறிக்கிறது. வனாந்திரமான இடத்திலிருந்து அவள் வருகிறாள். முதல்ல அந்த ஊர்வலம் எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வனாந்திரமான இடத்திலிருந்து அது எருசலேமுக்கு போகிறது. அந்த ஊர்வலம் எருசலேமில் தான் அவர்களுடைய மணவாளன் இருக்கிறார்.
எருசலேமில் தான் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகிறது. அவள் அங்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். அந்த வனாந்தரமான இடத்திலிருந்து எருசலேமுக்கு அவளை அழைத்து கொண்டு போகிறார்கள். வனாந்தரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரம் எகிப்தை குறிக்கிறது. எகிப்திலிருந்து எருசலேமுக்கு அவள் அழைத்து கொண்டு போகிறாள். எகிப்திலிருந்து எருசலேமுக்கு அவளை அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த வனாந்தரமான இடத்தின் வழியாக அவள் போகிறாள். ஆனால் அந்த வனாந்தரமான இடத்துல போகும்போது அவளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான, அவ்வளோ ஒரு வியக்கத்தக்க விதத்தில் அவளுடைய ஊர்வலம் இருக்கிறது. ஆச்சரியப்படுறாங்க. எப்படிரா வனாந்தரத்துலேருந்து வரா, எப்படி வனாந்தரத்துலேருந்து வரும்போது இவ்வளவு அழகாக வரா, இவ்வளவு ஆச்சரியமான விதத்தில் வரா என்று சொல்லி அவளை பார்த்து வியந்து போகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்தாங்க. வனாந்தரமான ஒரு இடத்துல தேவன் கொண்டு வந்து அவங்கள வச்சாங்க. அந்த வனாந்தரமான இருந்த இடத்துல இருந்து பிலேயாம் அவர்களை பார்க்கிறான். பிலேயாம் அவர்களை பார்க்கும்போது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னாகமம் 24:5 எடுத்து வாசித்து பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, வனாந்தரத்தில் பார்க்குறான் அவங்கள. ஏதோ ஒரு பெரிய ஒரு பட்டணத்துக்குள்ளே அவங்கள பார்க்கல, ஒரு செழிப்பான பூமிக்குள்ளே அவங்கள பார்க்கல. வனாந்தரமான இடத்துல பார்க்குறான். ஒன்றுமே இல்லாத இடத்துல, சோறு கிடைக்காத இடத்துல, தண்ணி கிடைக்காத இடத்துல, எந்த ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஆதாரமும் இல்லாத இடத்துல அவங்கள பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதை பார்க்கும்போது அந்த வனாந்தரமான சூழ்நிலைமையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது அங்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகிமை வெளிப்படுத்துகிறது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகிமை வெளிப்படுகிறது. கிறிஸ்து அவர்களுடைய கூடாரங்களில் இருக்கிறார், அவர்களுடைய வாசஸ்தலங்களில் இருக்கிறார். வனாந்தரம் வேதத்தில் எதை குறிக்கிறது? ஃப்ரெகிலிட்டி என்று சொல்வார்கள். பலவீனம், ஹங்கிரி, பசி, தர்ஸ்டி, தாகம், டெம்டேஷன், சோதனை, சலனம், ஃபொர்சே, கைவிடப்படுகிற காரியம், ஸ்ட்ரிப்டு அவே, அகற்றி விடுகிற காரியம், இதெல்லாம் வனாந்தரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலவீனமான, பசியான, தாகமான, சோதனையான, சலனமான, கைவிடப்பட்ட நிலையில், அகற்றிவிடப்பட்ட நிலையில் இருக்கிற சூழ்நிலைமை தான் வனாந்தரமான சூழ்நிலைமை. ஆனால் இங்கே அவன் பார்க்குறான், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. சூழ்நிலைமையை பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் உன்னுடைய கூடாரங்களும் உன்னுடைய வாசஸ்தலங்களும் அழகானவைகளாக இருக்கிறது. பிலேயாம் ஆச்சரியப்பட்டு போகிறான், ஆச்சரியப்படுகிறான். வனாந்தரத்துலேருந்து வராயா, வனாந்தரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயா, அவன் கூடாரத்தை பார்த்தா அழகாக இருக்கியா, அவனுடைய வாசஸ்தலத்தை பார்த்தா அழகாக இருக்கியா. சூலமித்தியை பார்க்குறாங்க, வனாந்தரத்துலேருந்து வரா. ஏதோ ஒரு பெரிய தேசத்துலேருந்து அவள் வரல, ஒரு ராஜாவின் அரண்மனையிலேருந்து அவள் வரல, வனாந்தரமான ஒரு இடத்துலேருந்து வரா. ஆனால் யார் இவள்? இவ்வளவு பிரகாசமாய் வருகிறாளே, இவ்வளவு மகிமையோடு வருகிறாளே, இவ்வளவு ஆசீர்வாதமான நிலைமையில் வருகிறாளே என்று சொல்லி அவளை பார்த்து வியந்து போகிறார்கள். நம்ம ஆண்டவர் வனாந்தரத்துக்கு உள்ளே கொண்டு போயிருக்காரு. வனாந்தரமான ஒரு சூழ்நிலைமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன், பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன், சோதனை, சலனம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், அகற்றிவிடப்பட்ட நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான் என்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். வனாந்தரமான சூழ்நிலைமையில் நம்மை ஆதரிக்கிறதற்கும் ஆசீர்வதிக்கிறதற்கும் வாழ வைக்கிறதற்கும், அந்த வனாந்தரமான சூழ்நிலைமையிலிருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகிறதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் அது முடியும். அதற்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 53:2 நம்ம வாசிக்கிறோம், இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்.
நம்மளை வறண்ட நிலத்திலிருந்து, வனாந்திரமான நிலத்திலிருந்து வெளியில் கொண்டு வருகிறதற்கு அவர் வனாந்திரமான ஒரு இடத்திலிருந்து முளைத்து எழும்புகிறார். அவரால் முடியும். வனாந்திரத்தில் என்ன சோதனை வந்தாலும் அவரால் நம்மளை காப்பாற்ற முடியும். பசி இருக்கா, தாகம் இருக்கா, அவரால் காப்பாற்ற முடியும். அவரால் காப்பாற்ற முடியும். பிசாசு சொல்லுவான், கல் அப்பமாக்கு, கல் அப்பமாக்கு. நான் ஏன் கல் அப்பமாக்கணும்? வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானத்திலேருந்து எனக்கு உண்டான தூதர்கள் சாப்பிட்ட அப்பம் விழும். மன்னா இந்த வனாந்திரத்தில் வந்து விழும். நான் இந்த பூமிக்குரியதை எடுத்து எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் வனாந்திரத்தில் நம்மை அழகாக வைக்கிறதற்கு அவரால் முடியும். அவர் நம்ம கூட இருந்தால், அது வனாந்திரமான நிலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாது. ஏன் தெரியுமா? அந்த வனாந்திரமான காரியத்திலேயே ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போகிறதில்ல. உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களை வெளியில் கொண்டு வருகிற தேவன், அந்த வனாந்தரத்திலிருந்து உங்களை வெளியில் எடுத்துட்டு வருகிற தேவன் ஒருவர் உண்டு. சூலமித்தியை அந்த வனாந்தரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனத்தை அந்த வனாந்தரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த பூமியில் எந்த தேசத்துக்கும் ஒப்பில்லாத ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசித்தார்கள். ஒரு தேசமும் அதற்கு ஒப்பான தேசம் அல்ல. வனாந்தரத்திலிருந்து வந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ள போனார்கள். வனாந்தரத்திலிருந்து வந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூட் அவுட் ஆஃப் ட்ரை கிரவுண்ட். நம்முடைய ஆண்டவர் வறண்ட நிலங்களிலிருந்து துளிர்த்த தேவன். ஏன் தெரியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பசி இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாகமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு பசியோடு இருந்தார், இயேசு கலக்கமடைந்திருந்தார், இயேசு நடுங்கினார், இயேசு பெரிய வேதனைப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார். இயேசு நமக்கு வருகிற எல்லா உணர்ச்சியும் அவருக்கு இருந்தது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சரீரத்தில் எல்லா உணர்ச்சியையும் அவர் வெளிப்படுத்தினார். அவரால் முடியும், அவரால் முடியும். அவர் பலவீனப்பட்டபடினால உங்களுடைய பலவீனத்தை பற்றி அவருக்கு தெரியும். அவர் பசியாக இருந்தபடினால உங்களுடைய பசியை பற்றி அவருக்கு தெரியும். அவர் தாகமாக இருந்தபடினால உங்களுடைய தாகத்தை பற்றி அவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலைமை எதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க, அதையெல்லாம் நம்முடைய தேவன் அனுபவித்திருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலைமையில் இருந்தும் நம்மளை ஆண்டவர் அழகாக வெளியில் கொண்டு வருகிறதற்கு அவரால் முடியும். சூழ்நிலைமை வனாந்திரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சூழ்நிலைமை வனாந்திரம்தான். எந்த ஆசீர்வாதமும் கண்ணுக்கு தெரியாது. எப்படி பிழைப்பேன், எப்படி வாழுவேன், என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன் என்று தவித்து கொண்டு இருக்கிறோமா? எதிர்காலம் தெரியாத இருக்கிற சூழ்நிலைமையில் இருக்கிறோமா? என்ன நடக்கும், என்ன ஆகும், இப்படிப்பட்ட வனாந்திரமான நிலைமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பயந்துக்கிறீங்களா? ஏசாயாவில் 43ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வரு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அவாந்திர வெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தமிழ்லேயே நான் உங்களுக்கு ஈஸியான மொழிபெயர்ப்பில் சொல்கிறேன். பால் நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறாராம். எங்கே செய்கிறாராம்? பாழான இடத்துல செய்கிறாராம். பாழான இடம் போன்ற சூழ்நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அங்கே சொல்கிறாரு, வனாந்திரமான இடத்துல என் ஜனங்களின் தாகத்திற்கு தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் பாழான இடத்துல ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு புதிய காரியத்தை எங்கே செய்கிறாராம்? வனாந்திரமான இடத்துல செய்கிறாராம். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வனாந்திரமான ஒரு சூழ்நிலைமை இருக்கா? ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல பிரதர், எதுவுமே இல்லை பிரதர், எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை, எந்த ஒரு காரியமும்
எனக்கு தெரியலை, எந்த ஒரு வழியும் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது உனக்கு தெரியாது, அது உனக்கு தெரியாது. உன் வனாந்திரமான சூழ்நிலைமையை நீ பார்க்காத, என்னை நம்பு, என்னை விசுவாசின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலைமையும் ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. நம்மை சுற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் பிழையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தது போல நம்மை பார்க்கிற ஒரு காலம் வரும். எவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள், எவ்வளவு அழகாய் அவர்களுடைய கூடாரம் இருக்கிறது, அவர்களுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வியந்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நம்முடைய வாசஸ்தலத்தில், நம்முடைய கூடாரத்தில் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடாய் இருக்கும். நம்முடைய வாசஸ்தலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற வாசஸ்தலமாய் இருக்கும். இதை நீங்கள் நம்பணும், இதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் அதில் தங்கி அந்த கூடாரத்தை அழகுள்ளதாய் மாற்றுவார், அந்த வாசஸ்தலத்தை அழகுள்ளதாய் மாற்றுவார். வனாந்திரத்திலிருந்து சூலமித்தி எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டார். வழியில் அவளை பார்த்தவர்கள் அவள் அழகை பார்த்து, அவள் அழைத்து கொண்டு வருகிற விதத்தை பார்த்து, அந்த ஆடம்பரமான மணப்பெண் ஊர்வலத்தை பார்த்து வியந்து போனார்கள். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அழகு, இப்படிப்பட்ட ஒரு மகிமை, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரம், இப்படிப்பட்ட ஒரு செழிப்போடு இவள் அழைத்து கொண்டு வரப்படுகிறாள் என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சூலமித்தி சபைக்கு அடையாளம். ராஜா, மேய்ப்பன், சாலமோன், நேசர், மணவாளன் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சபை அவருடைய மணவாட்டி. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அவருடைய மணவாட்டி தன்னை அலங்கரித்தாள். அந்த அலங்காரத்தோடு அவரை சந்திக்க ஊர்வலமாக புறப்பட்டு வருகிறாள். சபை இப்போ இந்த இடத்துல இருக்கு. அலங்கரித்த காரியமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ அலங்கரிக்கப்பட்டவள் நேசரை சந்திக்கிறதற்காக அவள் எருசலேமுக்கு போகிற அந்த இடத்துல இப்போ சபை இருக்கு. வருகிறவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் சீக்கிரமாகவே வருவார். பவுல் சொல்லுகிறான், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அது உண்மை. சபை போன வாரம் இருந்த இடத்துல இந்த வாரம் இல்லை. நான் இதை என் ஊழியத்தின் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சபை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அலங்கரிக்கப்பட்டவள் ஒரு ரதத்தின் மேலே ஏற்றப்படுகிறார். நீங்கள் அப்படி இப்போ வரைக்கும் அதை அப்படி புரிஞ்சுக்கங்க. நான் பின்பாக அந்த ரதத்தை குறித்து சொல்லுகிறேன். ஒரு ரதத்தின் மேலே ஏற்றப்பட்டு எகிப்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறார். பாவ காரியத்திலிருந்து, உலகத்திலிருந்து பரம கானானை நோக்கி, உயர்த்தப்பட்ட எருசலேமை நோக்கி அவள் கொண்டு வரப்படுகிறாள். எகிப்து வனாந்தரம், எகிப்து உலகம், எகிப்து பழைய பாவ வாழ்க்கை. அந்த வனாந்தரத்திலிருந்து புதிய உயர்த்தப்பட்ட எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறாள். வழியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இது என்னடா ஒரு ஊர்வலம், இது என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், யார் இவர், இப்படிப்பட்ட விதத்தில் கொண்டு போகப்படுகிறாளே, இப்படிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொண்டு போகப்படுகிறாளே, யார் இவர் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, அது நடக்க போகிற ஒரு காரியம். ஒரு சரித்திரத்தை ஹிஸ்ட்ரி நடந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, ஆனால் ஒரு சரித்திரத்தை முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சபை சூலமித்தி சபைக்கு அடையாளம். தன் நேசரைனுடைய கல்யாணத்திற்காக உயர்த்தப்பட்ட அந்த எருசலேமுக்கு அவள் அலங்கரிக்கப்பட்டவளாய் அவள் ஊர்வலமாக அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். எகிப்திலிருந்து, எகிப்து உலகத்திலிருந்து அவள் அழைத்து கொண்டு போகிறாள். எகிப்து வனாந்திரம், அந்த வனாந்திரத்திலிருந்து அவள் அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். எகிப்து பழைய பாவ வாழ்க்கை, அந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து உயர்த்தப்பட்ட அந்த எருசலேமுக்கு அவள் மணவாட்டியாக மணவாளனை சந்திக்க அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, எங்கே சொல்லியிருக்கு இந்த காரியம்? வெளிப்படுத்தின
விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும். கவனிங்க, என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தையும் என் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர் மேல் எழுதுவேன். கவனிங்க, தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமுக்குள்ள மணவாட்டி சபை ஊர்வலமாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. வனாந்தரத்திலிருந்து வருகிறார் சபை. உலக பாடுகளிலிருந்து, உலக வேதனைகளிலிருந்து, உலக பெரிய கஷ்டத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, உலக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அலங்காரமாக அது அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அது என் தேவனுடைய நாமத்தினால் இறங்கி வந்ததாக இருக்கிற அந்த புதிய எருசலேமுக்குள்ள அந்த சபை போகிறது. இதை தாங்க அந்த ஊர்வலம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட மணவாட்டி சபையினுடைய ஊர்வலத்தை பார்ப்பவர்கள் வியந்து போவார்கள். ஊர்வலத்தை பார்ப்பவர்கள் வியந்து போவார்கள். வனாந்தரத்திலிருந்து வருகிறாள். அவளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து வர? தண்ணி இல்லாத இடத்துல, சோறு இல்லாத இடத்துல, காஞ்சி போன இடத்துல. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. சோறு இல்லாத இடத்துலேருந்தா வர, தண்ணி இல்லாத இடத்துலேருந்தா வர. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இவ்வளோ அழகாக இருக்கியே, இவ்வளவு ஜென்டிலாக இருக்கியே, இவ்வளவு செழிப்பாக இருக்கியே, இவ்வளவு பிரம்மாண்டமாக வரியே. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்த்த ஒரு வேர் இந்த வனாந்தரத்தில் என்னை பாதுகாத்தது, எனக்கு நிழலாக இருந்தது, என்னை ஆதரித்தது, என்னை போஷித்தது, என் கூட வந்தது, இரவும் பகலும் என்னை விட்டுவிடாமல் அது என்னோடு கூட இருந்தது. அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் அது என்னோடு கூட இருந்து என் கூடாரத்திற்குள்ளே இருந்து என் கூடாரத்தை அழகாக்கி, என் வாசஸ்தலத்தை அழகாக்கி, என் வஸ்திரம் பழமையாய் போகாதபடிக்கு, என் பாதரட்சியின் வார் அந்து போகாதபடிக்கு நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து என்னை புஷ்டியாக்கி, என் தாகத்தை தீர்த்து, என்னை ஆச்சரியமாய் நடத்தி அந்த புதிய எருசலேமுக்குள்ள, அந்த கானான் தேசத்துக்குள்ள, அந்த பரம கானானுக்குள்ள என்னை ஊர்வலமாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, சபைக்கு தேவன் செய்கிற, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் செய்ய போகிற காரியம் அவர் நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாம் சொன்னான், என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், உன் வனாந்திரமான சூழ்நிலைமை நீ பார்க்காத, இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனையை நீ பார்க்காத, உன் தோல்வியை நீ பார்க்காத, உன்னுடைய எந்த ஒரு காரியத்தையும் நீ பார்க்காத, உனக்காக ஒரு ஊர்வலத்தை நான் வைத்திருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் கூடாரத்தை அழகாக்குவேன், உன் வாசஸ்தலத்தை நான் அழகாக்குவேன், உன்னை நான் அழகாக்குவேன். சுலமித்தி சொன்னான், நான் கருப்பாக இருக்கிறேன், வெயில் என் மேலே பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்னை அவர்களுடைய திராட்சை தோட்டத்தில் இரவும் பகலும் என்னை காவல்காரியாக வைத்து என்னை நொறுக்கினார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவள் கொண்டு வரப்படுகிற விதம், யார் இவர், யார் இவர், எவ்வளவு கனம், எவ்வளவு மரியாதை, யார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை, இந்த யார் இவர் என்கிற அந்த காரியத்தை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்றைக்கும் அடுத்த வாரத்திலையும் அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அடுத்த காரியம், உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசனை திரவியங்கள், வெள்ளை போலம், சாம்பிராணி, வர்த்தகருடைய சகலவித கந்த பொடி. பாருங்க, பல வகை நறுமண பொடிகள். மணவாட்டி வரும்போது இப்படிப்பட்ட வாசனை அங்கே வீசுகிறது. மணவாட்டியை அவர்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், யார் இவர் என்று சொல்லி அவர்கள் எப்படி அவர்கள் கவனத்தை அவள் மீது வைக்கிறார்கள்? அங்கு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவள் வர்றதுக்கு முன்னாடியே காற்றுல அந்த வெள்ளை போலத்தினுடைய அந்த வாசனை வீசுகிறது, அந்த சாம்பிராணியினுடைய வாசனை வீசுகிறது, திடீர்னு ஒரு நறுமணம் வீசுகிறது. திரும்பி பார்க்குறாங்க,
அங்கே ஒரு பெரிய அலங்கரிக்கப்பட்ட ஒரு காரியம் வனாந்தரத்தின் வழியாய் வருகிறது. யூதேயா வனாந்தரத்தின் வழியாய் வருகிறது. வனாந்தரத்தின் வழியாய் வருகிறது. அந்த வாசனை, வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட வாசனை வராதே. அங்கு திரும்பி பார்க்கிறார்கள். வெள்ளை போலத்தினுடைய வாசனை, சாம்பிராணியினுடைய வாசனை, பல வகை நறுமண பொருள்களினுடைய வாசனை. மணவாட்டி வரும் பொழுது இப்படிப்பட்ட வாசனைகள் அங்கு வீசுகிறது. இந்த வாசனையெல்லாம் எங்கே? இந்த வெள்ளை போலத்தினுடைய வாசனை, இந்த வர்த்தகருடைய அந்த கந்த பொடியினுடைய வாசனை, அந்த சாம்பிராணியினுடைய வாசனையெல்லாம் எங்கே வீசும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இந்த வாசனை திரவங்களை எல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னார். இதே மாதிரி வாசனை திரவியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நீ முகர்ந்து பார்க்கறதற்காக நீ உன் வீடுகளுக்கோ இல்லை உன்னுடைய மற்ற இடங்களுக்கோ நீ இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீ வெளியில் போய் இதே ஃபார்முலாவில் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது கொஞ்சம் வசனம் ஒரு 4-5 வசனமாக இருக்கிறதுனால உங்களுக்காக நானே வாசிச்சிடுறேன். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்கள் நீங்கள் நன்றாக கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறைவாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்காக மகா பரிசுத்தமாக கடவது. மிக முக்கியமான வசனம் இந்த 37-38. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. மிக முக்கியமான வசனம். இதற்கு ஒப்பானதை முகரகதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன். இந்த வாசனையை முகருகிறதற்காக, இந்த வாசனை ஸ்மெல்லை பார்த்துட்டு அப்பா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் போய் அதை செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன். அந்த தூப நறுமண பொருட்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் இருக்கணும். அந்த வாசனை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் வீசணும். அது வெளியில் போகக்கூடாது. அதை செய்கிறவன், அது மாதிரியே அந்த ஃபார்முலாவில் அதை செய்கிறவன் என்ன செய்யப்படுவானா, தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஏன் அந்த வாசனைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? அந்த வாசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வீசினது. அந்த வாசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அந்த வாசனை மணவாளனுக்குரிய வாசனை. மணவாளனுடைய சங்கீதம் 45:8 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. மணவாளன் மேல் அந்த வாசனை இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த வாசனை இருக்குது. அவர் பிறந்தபோது நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். பொன் பொருள் தூப வர்க்கம் என்று சொல்லி நாம் பாடுவோம். பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். மணவாளன் மேல் அந்த வாசனை வீசணும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசனைக்குரியவராய் இருந்தார். பிதா சொன்னார், அதையெல்லாம் எடுத்து இடித்து அதையெல்லாம் பவுடர் ஆக்கு, அதெல்லாம் தூள் தூள் ஆக்கு. அது ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அந்த நறுமணம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் இருக்கும். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடித்து பிழிந்தார்கள், தூள் தூளாக்கினார்கள். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, ஒன்றுமில்லாமல் போனது. வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தது போல. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். எப்போ அவருடைய சரீரத்தில் அந்த சுகந்த வாசனை பரலோகத்துக்கு போணுச்சு? சிலுவையில் அவரை நொறுக்கினார்கள். அங்கே யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாசனை திரவங்களை எல்லாம் நொறுக்கு, தைலக்காரன் செய்கிறது போல அதை பரிமளமேற்று அது தூப வர்க்க பொடியாக தூப பொடியாக அதை மாற்று, அப்போ அதிலிருந்து ஒரு தூப நறுமணம் வரும் என்று சொல்லி மோசேயின் இடத்துல சொன்னார். இது மாதிரி நீ செய்யக்கூடாது, வெளியில் போய் அப்படின்னு சொன்னார். ஏன்? கிறிஸ்து அந்த நறுமணத்தை உடையவராய் இருந்தார். அந்த நறுமணம் கிறிஸ்துவினுடையது. அந்த நறுமணம் கிறிஸ்துவினுடையது. சிலுவையில் அவர் தம்முடைய சரீரத்தை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நொறுக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்த போது அந்த நறுமணம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டு அது அப்படியே பிதாவினுடைய சமூகத்திற்கு போய் பிதாவினுடைய சமூகத்தில் அந்த நறுமணம் வீசினது. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது அந்த நறுமணம், பிதாவின் இடத்துல போன அந்த நறுமணம் அப்படியே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 எடுத்து வாசித்து பாருங்கள். 2 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். நற்காந்தம் என்கிறது நறுமணம் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். அடுத்தது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை பிதாவாகிய தேவன் எங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒரு வாசனை இருந்தது. அந்த வாசனை வாசஸ்தலத்தில் இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த வாசனை கிறிஸ்துவின் மேலே இருந்தது. கிறிஸ்து சிலுவையில் அதை தம்முடைய பிதாவுக்கு சுகந்த வாசனையாக கொடுத்தார். அந்த சுகந்த வாசனையை பிதா சபைக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை சபைக்கு கொடுக்கிறார். இப்போது அந்த ஊர்வலத்துக்கு திரும்ப வாங்க. அந்த ஊர்வலத்தில் அந்த வாசனை வீசுகிறது. நான் அந்த ஊர்வலத்தில் வருகிறது சபை என்று சொன்னேன். சூலமித்தி சபைக்கு அடையாளம். கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வாசனை வீசுகிறது. பார்க்குறவங்க கேட்குறாங்க, வெள்ளை போலம் சாம்பிராணியினுடைய வாசனை, ஆங்கிலத்தில் மேர் அண்டு ஃப்ராங்கின்சன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெறும் வாசனை திரவியங்கள் மட்டுமல்ல, அது ஒரு மிக சிறந்த மருத்துவ பொருள். மருத்துவத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்து பொருளும் கூட. வாசனை மட்டும் வீசல, அந்த வாசனை உண்டாக்குகிற அந்த பொடிகளின் மூலமாக சுகம் உண்டாகுகிறது, மனிதனுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. கிறிஸ்து இயேசு வாசனையை மட்டும் கொடுக்கல, ஜனங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஜனங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஜனங்களை சுகமாக்குகிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல அவர் வருகிறார், ஜனங்களை தொடுகிறார், ஜனங்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். பேதுரு போன இடத்துல எல்லாம் கூட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடத்துல எல்லாம் கூட்டம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபோது, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் முதல் அவன் நடந்தான். கிறிஸ்துவினுடைய சுகமாக்குகிற வல்லமை, அவர் பேரில் இருக்கிற சுகமாக்குகிற வல்லமை, அவரை அறிகிற அறிவின் வாசனை, ரட்சிப்பை கொடுக்கிற வாசனை, அது இப்போ சபையின் மேலே இருக்குது. அதனால தான் சூலமித்தியை பார்க்கிறவர்கள் ஒரு வித்தியாசமான விதத்தில் அவளை பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வாசனை இல்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வாசனையை நாங்கள் முகர்ந்து பார்க்கல, இப்படிப்பட்ட அலங்காரத்தை நாங்கள் முகர்ந்து பார்க்கல, இப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் பார்க்கல, யார் இவர் என்று கேட்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரே ஒரு சம்பவத்தை
நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். யார் இவர்? இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறவி குருடன் பர்த்திமேயு. லூக்கால அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவி குருடன் பர்த்திமேயு. அவன் எரிகோவுக்கு போகிற வழியில், எரிகோவுக்கு சமீபமாக இருக்கிற வழியில் அவன் உட்கார்ந்திருந்தான். அப்போ ஒரு ஊர்வலம் போகிறது. திரளான ஜனங்களுடைய காலடிகள், ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து வருகிற ஒரு பெருங்கூட்டம். அவனுக்கு பார்க்க முடியாது. அவன் பிச்சை எடுக்கிறவனாய் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறான், என்ன இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம்? அவர் மூலமாக அந்த ரட்சிப்பின் வாசனையை முகர்ந்தவர்கள், அவர் சுகமாக்குகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள், அவருக்கு பின்பாக ஆர்ப்பரித்து அவரை தொட வேண்டும் என்று சொல்லி, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவரை எப்படியாகிலும் அவர் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி திரள் கூட்டமான ஜனம் அந்த எரிகோவுக்கு சமீபமாய் அவர் வரும்போது வருகிறது. ஆர்ப்பரிப்பான ஆர்ப்பரிப்பு. அப்போது அங்கே அவன் கேட்கிறான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாட் திஸ் மீன்ட். இவ்வளவு ஆர்ப்பரிப்பு இருக்கே, இவ்வளவு காலடி சத்தம் கேட்குது, இவ்வளவு காரியம் நடக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஹூ இஸ் திஸ்? சிம்பிளாக சொல்லணுன்னா அப்படி சொல்லிக்கலாம். இவ்வளவு ஆர்ப்பரிப்போடு ஒருத்தர் வராரு, யார் இவர்? இவ்வளவு ஆர்ப்பரிப்பு இருக்கு, இதனுடைய அர்த்தம் என்ன? எதற்காக இப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள்? அவன் கேட்கிறான். அவனுக்கு சொல்லப்படுகிறது, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. நஸ்ரேனாகிய இயேசு போகிறார். அடுத்து நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். பிறவி குருடன் பர்த்திமேயு பார்வை அடைகிறான். பிறவி குருடன் பர்த்திமேயு இயேசு கிறிஸ்துவினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமாய் அவன் சுகமாக்கப்படுகிறான். இப்போது இந்த சம்பவத்தை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. அந்த புதிய எருசலேமுக்குள்ள பர்த்திமேயு எப்படி அழைத்து கொண்டு போகப்படுவான்னா, இங்கே சூலமித்தியை எப்படி அழைத்து கொண்டு போனாங்களோ, இவன் எப்படி இயேசுவை பார்த்து கேட்டான், வாட் இஸ் திஸ்? ஹூ இஸ் திஸ்? வாட்ஸ் திஸ் மீன்ட்? இதனுடைய அர்த்தம் என்ன? யார் இவர் போகிறவர் என்று சொல்லி வியந்து இவன் கேட்டானோ, இவன் எப்படி கேட்டானோ அதே மாதிரி இவன் அந்த புதிய எருசலேமுக்குள்ளே கொண்டு போகப்படும்போது அநேகர் அவனை பார்த்து கேட்பாங்க, யாருங்க இவன்? யாருங்க இவன்? சபையை கொண்டு போகும்போது அவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சபை, அவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சபை, அவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட சபை, அவருடைய மணவாட்டி சபை, மணவாளனை பார்க்க போகும்போது கேட்ட வார்த்தை, யார் இது? யார் இது? அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை கொண்டு போகும்போதும் கிறிஸ்துவை எப்படி ஆச்சரியமாய் பார்த்தார்களோ, கிறிஸ்துவின் மேலே எந்த வாசனை வீசினதோ, கிறிஸ்துவை பார்த்து யார் இவர் என்று சொல்லி கேட்டாங்களோ, அதே போல் அந்த வாசனையை முகர்ந்து அந்த சுகத்தை பலத்தை சபையின் மூலமாக பெற்றுக்கொண்டு நம் அழைத்து கொண்டு போகப்படுகிறதை பார்த்து யார் இவர்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள். இது ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம் இல்லை, இது உண்மையாய் நடக்கிற ஒரு சம்பவம், உண்மையாய் நடக்கிற சம்பவம். பர்த்திமேயு ஆச்சரியப்பட்டு கேட்டான், இந்த ஊர்வலம் என்னப்பா, இந்த ஆரவாரம் என்னப்பா? ஆண்டவர் அவனை சுகமாக்கிட்டு மட்டும் விடலை. நம்முடைய ஆண்டவர் இந்த ஊர்வலத்தை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டல்ல, இந்த ஆரவாரத்தை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டல்ல, இதை விட நீ அந்த புதிய எருசலேமுக்குள்ள என் தேவனுடைய நாமத்தினால் நான் இறங்கி கொண்டு வருகிற அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நீ வருகிற அந்த காரியத்தை பார்த்து, அந்த ஆரவாரத்தை பார்த்து எவ்வளவு பேர் ஆச்சரியப்பட போகிறாங்க பார். ரட்சிப்போடு முடியல, சுகத்தோடு முடியல, அதுக்கு அந்தாண்ட தேவன் ஒரு வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் சுகத்தோடு முடிஞ்சிருச்சு, ரட்சிப்போடு முடிஞ்சிருச்சு, அதோட சபை முடியலை, சபை அந்த இடத்துலையே நிற்கலை, சபை அந்த இடத்துலையே இல்லை. இப்போ அது நகர்ந்து 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 அலங்கரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அது ஊர்வலமாய் போய் கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு தேறி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுலேயே உறுதியாக இருந்து அப்படியே போயிட்டே இருங்க முன்னாடி. அங்கேருந்து கீழே விழுந்துடாதீங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். நீ முன்னேறி வந்துட்ட,
நீ தாண்டி வந்துட்ட, வனாந்தரத்திலிருந்து வெளியில் வரப்போகிற நிலையில் இருக்கிற, ஊர்வலமாக அழைத்து கொண்டு போகிற நிலைமையில் இருக்கிற, திரும்ப நீ அந்த வனாந்தரத்தை பார்க்காத, அந்த வனாந்தரத்தை பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. ஏன்னா நீ கொண்டு போகப்படணும், உன் மேலே இருக்கிற வாசனை வீசணும், அநேகர் திரும்பி பார்க்கணும், அந்த வாசனை முகர்ந்து சுகமாகணும், ஆரோக்கியப்படணும், ரட்சிக்கப்படணும். என்னை கண்டுகொள்ளுகிற மனக்கண்கள் அவர்களுக்கு கிடைக்கணும். உன்னை நான் அலங்கரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஊர்வலமான ஒரு காரியத்தில் உன்னை நான் கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சொன்ன காரியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியம். பூமியில் சொன்னவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. பரலோகத்திலிருந்து பேசுகிறவர், வானத்திலிருந்து பேசுகிறவருக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும்? இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், மனுஷனுடைய சத்தம் இல்லை, மனுஷனுடைய வெளிப்பாடு இல்லை. மனுஷனால் ஒன்றும் முடியாது. அறிவில்லாதவன் பேச அறியேன் என்று சொன்னது போல தான். ஆனால் தேவன் அவர் சொல்லுகிற சத்தியத்தை அவர் நிச்சயமாக சொல்லுவார். அவருடைய வேதத்தை அவர் நிச்சயமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். வேதம் அவருடையது, அவருடைய வார்த்தை. அதனால் நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலைமையாக இருந்தாலும் சுகத்தோடு நிற்கலைங்க. பர்த்திமேயினுடைய வாழ்க்கையில் சுகம் கிடச்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அவன் ஆச்சரியப்பட்ட அந்த காரியம், இந்த ஆரவாரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டல்ல, இந்த காலடிகளின் சத்தத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டல்ல, இந்த ஊர்வலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டல்ல. அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை கொண்டு போவாங்க. நீ என்னை பார்த்து கேட்டல்ல யார் இவர்னு, உன்னை பார்த்து கேட்பாங்க யார் இவர்னு. என் மேலே இருக்கிற வாசனை உண்மையில பிதா வீச செய்திருக்கிறார். என்னை அறிகிற அறிவின் வாசனை உண்மையில தான் இருக்குது. உன்னுடைய வாசஸ்தலம் எனக்கு முக்கியம், உன் கூடாரம் எனக்கு முக்கியம். எங்கேருந்து பார்த்தாலும் அவங்க செழிப்பான இடத்துல நின்று உன்னை பார்க்கலாம், நீ வனாந்தரத்தில் இருக்கலாம். ஆனால் அவங்க செழிப்பில் அவங்க வாழ்கிறத காட்டிலும் வனாந்தரத்தில் வாழ்கிற உன்னை பார்த்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்குது, உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தேவன் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை ஆதரிக்க விரும்புகிறார், நம்மை போஷிக்க விரும்புகிறார். நம்ம என்ன நினச்சிட்றோம்? வனாந்தரத்தை பார்த்தா அப்படியே விழுந்துடுறோம், வனாந்திரமான சூழ்நிலைமையை பார்த்தா விழுந்துடுறோம். அவ்வளோதான், இது அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன. ஆண்டவர் சொல்கிறார், நான் வனாந்தரத்தில் தான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறார். உன் தாகத்தை நான் வனாந்தரத்தில் தான் தீர்ப்பேன், உன் பசியை நான் வனாந்தரத்தில் தான் ஆற்றுவேன். உன்னை வனாந்தரமான சூழ்நிலைமையில் தான் உன்னை நான் ஆதரித்து, உன்னை அழகாக்கி, உன்னை செழிப்பாக்கி, உன்னை நான் சுமந்து கொண்டு அந்த புதிய எருசலேமுக்குள்ளே வருவேன். அந்த வசனத்தில் இன்னும் ஒரு பகுதி பாக்கி நான் விட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பகுதியோடு கூட நம்ம அந்த 7, 8, 9, 10, 11 வசனங்களை தியானித்து முடிக்கப் போகிறோம். கண்களை மூடி இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வீட்டில் போய் திரும்ப ஒருக்கா வாசிச்சுட்டு, நான் சொன்ன இந்த காரியத்தை எல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் பலப்படுத்துங்க. உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலப்படும்போது மாம்சத்துக்குரிய காரியம் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பிரதர், ஒன்றுமே என் கண்ணுக்கு தெரியல பிரதர், எப்படி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னாகும், என் குடும்பம் என்னாகும், என் எதிர்காலம் என்னாகும், எனக்கு இருக்கிற இந்த தேவைகள், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படும், எனக்கு என்ன நன்மையான வாழ்க்கை வரும், எனக்கு எப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல பிரதர். நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். இயேசு என்கிற ஒருவர் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படுதா, தேவன் என்னை கவனிக்கிறாரா, தேவன் என் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாரா, என் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரா, என் சூழ்நிலைமைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரா, எனக்கும் அவருக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா, ஏதாவது நடக்குதா. அருமையான தேவனுடைய ஜனம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இந்த இடத்துலேருந்து தான் நான் வெளியில் கொண்டு வர போகிறேன், இந்த சூழ்நிலைமையில் தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை அழகாக்க போகிறேன், இந்த சூழ்நிலைமையில் தான் உன்னை செழிப்பாக நான் வாழ வைக்க போகிறேன். அப்போ தான் சூழ்நிலைமை என்னை வாழ வைக்கல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை வாழ வச்சாருன்னு சொல்லி நீ என் மீது ஒரு அதிகப்படியான அன்பை வைப்ப, ஒரு விசுவாசத்தை வைப்ப. எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி வாழ வைக்கணும்னு. ஏன்னா நான் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்த்த ஒரு வேர். நான் உனக்கு எப்படி இந்த வனாந்தரத்தில்
உன் பசியை ஆற்றுறது, உன் தாகத்தை தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த சூழ்நிலைமையில் உனக்கு கொடுக்கறது, உன்னை பாதுகாக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். தேவனுடைய நாமத்தினால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமுக்குள்ள என் சபையை நான் கொண்டு போகிறேன். அது ஒரு ஆரவாரமான ஆர்ப்பாட்டமான ஒரு ஊர்வலம். அதை பார்க்கிறவர்கள் வியர்ந்து பார்ப்பார்கள். அந்த நறுமணத்தை அவர்கள் ருசிப்பார்கள். அந்த நறுமணம் வீசும். அது ஆசரிப்பு கூடாரத்தில் முகரப்பட்ட அந்த வாசனை, அது இப்பொழுது நம் மூலமாக அநேகர் முகர்ந்து பார்க்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் சூழ்நிலைமைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். திரும்பவும் நான் சொல்கிறேன், வாட் எவர் யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ் மே பி, அது எனக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் சூழ்நிலைமைக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறது எனக்கு தெரியும். அவர் அற்புதம் செய்கிறார், சுகமாக்குகிறார், ஆதரிக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செயல்படுகிறார். அவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை சந்திப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு பொசஷன் போயிட்டு இருக்குது, ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்குது, அதிலிருந்து நீங்கள் பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போனால் நீங்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கே அந்த சபை அந்த இடத்துல இல்லை. சபை அதையெல்லாம் தாண்டி மறுரூபப்பட்டு அது எகிப்திலிருந்து வெளியில் வந்து இப்போ வனாந்தரத்துக்குள்ளே வந்து இப்போ எரிகோ கோட்டைக்கு முன்பாக நிற்கிறது. அந்த எரிகோ கோட்டை விழப்போகிறது. இப்போ எரிகோக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். எரிகோவுக்கு அவர் சமீபமாய் வந்தார். அந்த வழியில் இப்போ வந்துட்டீங்க. பர்த்திமேயுவை சுகப்படுத்தின அந்த இடத்துக்கிட்ட இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இன்னும் எருசலேம். இப்போ சுகமாக்குகிற இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. குணமாக்குற இடத்துல, உங்களை ஆதரிக்கிற இடத்துல, உங்களை அழகாக்குற இடத்துல, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி வெளியில் போயிடக்கூடாது. இங்கேருந்து மூவ் ஆகணும். மூவ் ஆன். அப்படியே நகர்ந்து அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் கல்யாணம் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்கணும். நம்ம பொண்ணு வரலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில், ஒரு இறுதி கட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் உங்கள் சூழ்நிலைமைகளை வைத்து கடவுளுடைய காரியத்தை கணக்கு போடக்கூடாது. தேவன் உங்களை வேறு விதத்தில் அவர் பார்க்கிறார். நமக்கு தேவை சுகம்தான். ஆனால் அதை தாண்டி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். உன்னை சுகமாக்குறது மட்டும் இல்லை, அதோட என் வேலை முடிஞ்சிடலப்பா, எனக்கு அதுக்கு மேலே வேலை இருக்குது. உன்னை சுகமாக்கி, உன்னை அழகாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை செழிப்பாக்கி, பார்க்குறவன் கண்ணெல்லாம் வியந்து போகிற அளவுக்கு உன்னை இந்த உலகத்திலிருந்து, வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒருவரும் நுழைய முடியாத அந்த பரம எருசலேமுக்குள்ளே, அந்த பரம கானானுக்குள்ளே, உயர்த்தப்பட்ட எருசலேமுக்குள்ளே உன்னை கொண்டு வந்து நான் வைக்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் மாறாதெங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வந்தது. ஆண்டவரே, நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுமந்து கொண்டு போகப்படுகிறோம். ஆண்டவரே, அந்த பரம கானானுக்கு சமீபத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். புதிய எருசலேமுக்கு சமீபமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சுகமாக்கப்பட்ட இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சுகம் பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட இடத்துல நாங்கள் நிற்கிறோம். தேவன் எங்களை சந்திக்கிறார். ஒரு நாளும் அவர் எங்களை மறந்து போகிறதில்லை. நான் உன்னை மறந்து போகிறது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலைவெளியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்க. அப்பா, எங்களுடைய கூடாரங்கள் அழகாக வேண்டும், எங்களுடைய வாசஸ்தலங்கள் அழகாக வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை அழகாக வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மீது இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை வீச வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக அவரை கண்டு கொண்டு யார் இவர் என்கிற அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரே, உம்முடைய ஜனம், நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனம், ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட ஜனம்,
ஆண்டவரே, உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஜனம். ஆண்டவரே, எங்களை நீர் கைவிட மாட்டீர், ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை ஆதரிப்பீர், எங்களை தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர், எங்கள் பசியாற்றுவீர், எங்கள் தாகத்தை தீர்ப்பீர், எங்களை செழிப்பாக்குவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். எங்கள் கைகளின் பிரயாசம் பெரிதாக இருக்கும், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.